மை வி3 குடும்ப உறவுகளுக்கு மை வி3 கமெண்ட் சார்பாக இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தி கேடிவி அப்படிங்கிற சேனலில் இருக்கிறோம். அதோட அட்மின் மிஸ்டர் கார்த்திக் பிள்ளை என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறது ஃபுல்லாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏட்டிக்கு பிடியாக சொல்கிறாரு. அதுக்கான எவிடன்ஸை நம்ம இந்த கமெண்ட்ஸ்குள்ளேயே இருக்குது, போய் பார்த்துடலாம். அவங்களுக்கு எதிராக கமெண்ட் பண்ணுற மை வி3க்கும் கேடிவிக்கும் எதிராக கமெண்ட் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணி விட்டுறாங்க. அப்படி இருந்தும் தப்பி தவிர 1-2 கமெண்ட் இருக்கும், அதை பார்த்துடலாம். மை வி3 ஆர்ட்ஸ் சத்ய ஆனந்தனுக்கு பெயில் நிச்சயமாக கிடைக்கும். செந்தில் பாலாஜி வழக்கிற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அதாவது செந்தில் பாலாஜியும் எம்டி 2 ஒன்று தான் அப்படிங்கிறாரு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. எம்டிக்கு பிறகு உங்கள் வார்த்தையை கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது பொதுவாகவே நமக்கு என்ன தாட்ஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏதாவது இதில் சேர்ந்து ஏமாந்துட்டோம், இல்லை ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படின்னா நமக்கு அது ஆதரவாக சொல்லும்போது அது நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். பட் மகிழ்ச்சியாக இருந்து என்ன பண்ண, பட் அது நடக்காது வராது அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டு மட்டும் என்ன பண்ணுறது, கேட்டு மட்டும் மகிழ்ச்சி ஆகிக்கோங்க. நீ யாருடா, புரியல ஆண்டி, என்ன சொல்கிறீங்க? அவன் உங்களை மாற்றி ஏமாற ஜாலியாக இருக்கான். டெய்லி 4 to 5 டைம்ஸ் கேளுங்க, லிவருக்கு நல்லது. அதாவது இவரோட வீடியோலாம் டெய்லி கேளுங்க, லிவருக்கு நல்லதுன்னு சொல்ல வராங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். எம்டி சார் கண்டிப்பாக பெயில் கிடைத்து வருவார். இப்போ எம்டியோட மைண்ட் வாய்ஸான், பெயில் கிடைத்து வெளியே போனால் பணம் போட சொல்லி தொந்தரவு செய்வார்கள். அதற்கு வாரம் 2 முறை சிக்கன் சாதம் சாப்பிட்டு விட்டு இங்கேயே நிம்மதியாக இருக்கலாம். ஆமாம், இப்போ அவர் வீட்டில் இருக்கிறாரு, பணம் போடாமல் வீட்டிலே இருக்கிறாருன்னு அவரோட அட்ரஸ் அந்த கோயம்புத்தூரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கமெண்ட்ஸில் கதறினவங்க அப்படிலாம் சிஎம் பேமெண்ட் போடுங்க, இது இஎம்ஐ கட்டணும், பேமெண்ட் போடுங்க கட்டினவங்கலாம் போய் வீட்டுக்கு போய் போராட்டம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு உள்ளே இருந்துலாம் அப்படின்னு சொல்ல வராரு. பெயில் இஸ் நாட் ரிலீஸ் ஃப்ரம் கேஸ். சட்ட வல்லுநர் கார்த்திக் பிள்ளை அவர்களை எம்டியின் வக்கீலாக சேர்த்து கொள்ள அனைவரும் கோரிக்கை விடுங்கள். இதை செய்தால் மட்டுமே பணம் வரும், எம்டியும் வருவார். அந்த கைப்பிள்ளையை இடைக்கால நீதிபதியாக நியமிக்க சொல்லலாமே. எஸ், ஓகேவா? இவர் சட்ட வல்லுநர் மாதிரி பேசுகிறார்ல, இப்போ இவரே போய் வாதாடி எம்டியை கூட்டு வர வேண்டியன்னு சொல்ல வராங்க. இதில் நிறைய கமெண்ட்ஸ்க்குலாம் அந்த மை வி3க்கும் கேடிவிக்கும் கார்த்திக் பிள்ளைக்கும் ஆதரவாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் பெய்டு கமெண்ட்டு. சிஎம் அப்ளைன்ஸ் செய்யணும் சிஎம், ஓகேவா? மை வி3 மெம்பர்ஸ்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வரும் சட்டசபை தேர்தலில் நாம் எல்லோரும் நோட்டாக்கு வாக்களித்து எதிர்ப்பை காட்ட வேண்டும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்குது. சரி, ஓகே. சரி, சட்டசபைக்கும் இதுக்கு என்ன சொல்ல வராங்க? ஒருவேளை இவங்க டிஎம்கே ஆட்சியை சரியில்லைன்னு சொல்ல வராங்களா, இல்லை பிஎம்கே எதிர்க்கணும்னு சொல்கிறாங்களா, இல்லை இப்போ பிஜேபி எந்த கட்சியை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரில. இந்த வருடத்தின் சிறந்த காமெடி உங்களுடைய அறியாமை இந்த அளவிற்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அதனால்தான் யார் என்ன சொன்னாலும் நம்புவீர்கள் போல. ஃபேக் மேங்கோ கரெக்ட், ஓகேவா? அவங்க சொன்னது அந்த பிஎம்கே பாமக கட்சின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மட்டும் யார் சொல்கிறது நம்பி பேசுகிறீங்க? ஸ்பாட்டட் தற்குறி. இவன் நல்லா உங்கள் மண்டையை கழுவுறான். இவன் பேச்சை கேட்டால் உங்களுக்கு 1% கூட மணி வர வாய்ப்பு இல்லை. இவன் வீடியோவை பார்க்காம போயிட்டு ஃபஸ்ட்டு எம்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் மணி நீங்கள் தான் கேட்கணும். அப்ளைனர்ஸ் பேச்சும் கேட்காதீங்க. அப்ளைனருக்கு உங்கள் கிட்ட இருந்து கமிஷன் போயிருக்கும்ல, அவங்க உங்ககிட்ட கேஸ் வேணாம்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அப்ளைனர் நம்மக்கிட்ட கேஸ் வேணாம் தான் சொல்லுவாங்களாம், அதாவது டவுன்லைன் சிஎம் கிட்ட, ஓகேவா? ஸோ உங்கள் மணிக்கு நீங்கள் தான் போராடணும். ஸோ இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஏமாந்துட்டீங்க அப்படின்னு சரியாக தெரியுதுல்ல, அப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸை வாங்க வழியை பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க, காசு இல்லை,
இருந்தாவது இந்த 36 மாதம் கொடுத்தாங்கல்ல, 33 மாதமா அந்த மாதிரி இருந்தால் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்போது அவங்களால கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இந்த ஸ்கீமே இப்படி தான், எங்கேயாவது பிரேக் ஆனால் இந்த மாதிரி பணம் இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது பிரேக் ஆனால் நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க, பணம் இல்லாமல் போகும், காசும் போட மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இதில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஜாயின் பண்ணாலும் பெரிய பெரிய பணம் கட்டி ஜாயின் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக நோட்டாக்கு போட்டால் வேஸ்ட். எவரிபடி ஓட் ஃபார் குருஜி பார்ட்டி, தென் இட் வில் பி யூஸ்ஃபுல். குருஜி வந்து ஒரு அன்பார்ந்த அப்படி சேனலை தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாரோ. ஆமாம், கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அனைவருக்கும் பசியார என்னமோ சொன்னார். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த சேனலையும் டெலிட் பண்ணிட்டு போயிட்டார், வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டார். என்ன ஆனார் ஏதானார் இப்போ வரைக்கும் தெரில. ஏன்னா வாயவே பேச மாட்டேங்கிறாரு. குருஜி வந்தப்பெல்லாம் அந்த ஏதோ நம்ம ரஜினி மூவி அதை வருவார்ல, கபாலியில் அப்படி போட்டு அதெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. கடைசியில் என்ன ஆனார் எங்கிட்டு போனான்னு தெரில அந்த கபாலி. உனக்கு அந்த கம்பெனி பிடிக்கலைன்னா அப்புறம் ஏன் கமெண்ட்ஸ் பண்ணுற? தற்கொலை லட்சியம் ஏமாறுவது நிச்சயம். தற்கொலை லட்சியம் ஏமாறுவது நிச்சயமா. அதாவது எஸ் கார்த்திக் அண்ணா, நம்ம சைடு வாதம் தான் வெளியில் தெரிய வருது. எதிர்தரப்பில் என்ன வாதம் தெரியலை, அதை நீங்கள் தங்களுக்கு தெரியப்படுத்தும் கார்த்திக் சார். கரெக்ட், இருதரப்பு வாதங்களையும் வெளியிடணும். அவர் சைடு வாதத்தை மட்டும் தான் சொல்கிறாராம். அவங்க சைடு என்ன, அதாவது மைவி3 சைடு இருக்கிற வாதத்தை தான் கார்த்திக்கில் சொல்கிறாரு. எதிர்தரப்பு வாதத்தை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு இவர். இதுலேருந்தே தெரியுது அந்த கார்த்திக் பிள்ளை ஒரு டுபாக்கூர் இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிஸ்ட். அவனை பிழைப்புக்காக வீடியோ போட்டு உருட்டு கொண்டிருக்கிறான். அவன் சொல்வதெல்லாம் உண்மை என்று நினைக்கிறியா? பாவண்டா சார். இந்த கார்த்திக் ஒரு ஃப்ராடு. அவன் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவன் ஆல்ரெடி ஸ்ரீமதி கேஸில் அடி வாங்கினவன். இவனை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாடா டேஸ், இப்போ நீ புதுசாக கிளம்பிருக்கியா? விஜயராகவனும் கார்த்திக் பிள்ளை டேஸும் டேஸ் தொடர்பில் உள்ளதாக தகவல் 100% உண்மை. வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் என்னோட குடும்பம், பணம் எப்பொழுது வரும் அட் கார்த்திக் சார் அப்படின்னு போட்டிருக்காப்புல. பணம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பணம் வேண்டுமென்றால் புகார் செய்யுங்க. ப்ளீஸ் வெயிட், எம்டி சார் கண்டிப்பாக வருவார், ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது வந்து ஒரு அப்ளைனர்சியம். ஓகேவா? பணம் வருவதற்கு வாய்ப்பில்லை, பணம் வேண்டுமென்றால் புகார் செய்யவும். ஏன் எம்டி சார் வெளியே வந்தால் தான் பணம் வருமா? அவர் உள்ளே இருந்தால் பணம் வராதா? கம்பெனின்னு இருந்தால் அதில் எம்டி இல்லை முதலாளி இவங்க வந்து தான் சம்பளம் போடணும்னு அவசியம் இல்லை. சரிப்பா போடுங்க அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டா கீழே இருக்கிற அக்கௌண்டன்ஸ் பிஏ இவங்களே ரெடி பண்ணி போட்டுருவாங்க. பட் அதுக்கெல்லாம் பணம் இருக்கணும்ல அப்படிங்காங்களா? ஆர் யூ மெம்பர்? இஃப் ஸோ த யுவர் டீட்டெயில்ஸ் நாட் செட் எவ்ரிதிங் சி யுவர் ஒர்க். நீங்கள் மைவி3 மெம்பரா அப்படின்னு கேட்க வராரு. இதை பற்றி ஏன் பேசுறீங்க அப்படின்னு. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணும்? உங்கள் அம்மா டேஷ் மாலதி டேஷ் டேஷ் கம்ப்ளைண்ட் கொடு. ஃபேக் மேங்கோ. ஏன் வராத அளவுக்கு நீங்கள் ஏதாவது பொய் கேஸ் போட்டிருக்கீங்களா என்ன? இதை நல்லா உங்கள் மண்டையை கழுவுறான். ஏற்கனவே வந்ததா, ரிப்பீட் ஆனது தான். ஓகேவா? இன்னொரு வாசிடலாமா? வாசாச்சு. எக்ஸாக்ட்லி வராது. தயவுசெய்து அப்படி சொல்லாதீர்கள். இதில் தான் எத்தனையோ குடும்பம் அடங்கி தப்பி தவறி கூட அப்படி சொல்லாதீங்க. ஏற்கனவே சதி வேலை பண்ணி தான் அவரை உள்ளே வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் வேற கொஞ்சம் சும்மா இருங்க. உள்ளே வச்சுருக்காங்கன்னா அவர் தானே போய் சரணடைஞ்சார். ஏன் மெம்பர்ஸ் மட்டும்தான் பேசணும்னா தனியாக மீட்டிங் போட்டு கட்டி அழுவுங்க. பப்ளிக் ஃபோரமில் பேசுனா கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. ஷேர் யுவர் ஐடியா. ஹீ இஸ் நாட் எ லாசர் லைக் யூ, ஸோ ஹீ மைட் நாட் ஹவ். ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப்புங்கிறது ஒரு பப்ளிக் ஃபோரம் தானே. அப்படி இருக்கும்போது அதில்
கமெண்ட் பண்ணதெல்லாம் பப்ளிக்காக இருக்கும். அதில் ரீப்ளேன்னு போட்டிருக்கு. திரும்பி யார் வேணால் அதில் திரும்பி அதில் யார் வேணால் கமெண்ட் பண்ணி அவங்களோட கருத்தை தெரிவிச்சுக்கலாம். பப்ளிக் சோசியல் மீடியானா அதுதானே. மை V3யில் நம்பிக்கை இழக்கும்போது தங்களின் பேச்சு நம்பிக்கை கொடுப்பதற்கு நன்றி. வாழ்க வளரும். தீர்க்க ஆயுஸ் நமக. அப்ளைனஸ் ஸ்பாட்டட். August 15th பெயில் கம். மை V3 ஆட் பெயில். August 15th அப்போ சொல்லுவேன். இன்னும் ஜஸ்ட் 1 month வெயிட் அண்ட் சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் வருதுன்னு சொன்னாங்க, KYCன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வெளிமாநில எலெக்ஷன்னாங்க, ரிசல்ட்டுனாங்க, அதுக்கப்புறம் இப்போ August 15 செப்டம்பர் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. தெளிவான விளக்கம். நன்றி சார். மை V3 நிறுவனத்திற்கு ஆதரவாக யார் பேசினாலும் தெளிவான விளக்கம் என்று கூறுகிறீர்கள் போல. பாவண்டா நீங்கள். எஸ், ஐ டூ நோட்டீஸ்டு. சார், மிகவும் பணப்பிரச்சனைகள் இருக்கு, விரைவில் வெளியே வர வேண்டும். August 15th சத்ய ஆனந்தன் பணம் போட்டால் நான் மூட்டை லைஃப் லாங் முடியவே வச்சிக்க மாட்டேன். இட்ஸ் அண்ட் ப்ராமிஸ். ஓகேவா? August 15 அன்னைக்கு சத்யானந்த் வெளியே வந்து பணம் போட்டால் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு. மை V3 வாட்ஸ்அப் குரூப் காமெடியா? அதாவது மை V3 குரூப்பில் பேசிக்கிறாங்களே, இது வெறும் பெட்டி கேஸ் தான், உடனே பெயில் கொடுத்துருவாங்க அப்படின்னு மை V3 வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி தகவல் போய்கிட்டு இருக்கான். இப்படி பண்ணுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். சிஎம் பணம் வரும்னு நம்பிக்கை போய்விட்டது. கார்த்திக் மாற்றி மாற்றி பேசுகிறது நீ தான், அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக சிஎம் பேமெண்ட்லாம் தரமாட்டாங்க, நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஓரளவுக்கு வாங்க முடியும். முன்பு விட பயம் அதிகமாக இருக்குது. எப்போது தான் பெயில் கிடைக்கும்? பெயில் கிடைத்தால் முழு தொகை கொடுத்து விடுவாரா? ஒரு வீடியோ போடவும் நான் இதை நம்பி கடன் வாங்கி விட்டேன். என் வாலெட்டில் 2 லட்சம் ரூபாய் சேர்ந்து விட்டது. அதாவது நம்பி சேர்ந்துருக்காரு போல, அமௌண்ட்லாம் எடுக்கலை போல. இந்த 4 மாதத்தில் 2 லட்ச ரூபா சேர்ந்துருக்குன்னு சொல்ல வராரு. ஒரு பொய்யை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி பேசலாம், ஆனால் இறுதியில் சத்தியம்தான் வெல்லும், உண்மைதான் ஜெயிக்கும். நம்ம தலைவர் வரும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். அதே தான் நாங்களும் சொல்கிறோம். பொய்யை இவன் எப்படி வேணாலும் பேசலாம், ஒரு நாள் உண்மை வெளியில் வரும். ஓகேவா? சத்தியம் வின் பண்ணி 5 மந்த் ஆகிட்டுடா. இப்போ 5 மாதமாக பணம் போடல, அப்போ நீங்கள் தான்டா ஃப்ராட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. மை V3 வாட்ஸ்அப் குரூப் காமெடி. நம்ம எம்டி சார் நமக்கு சம்பளம் போட்ட ரசீது எல்லாத்தையும் கையில் வச்சிருக்கிறாரு. அதை காமிச்ச உடனே வெளியே விட்டுருவாங்க. இது காப்பி பேஸ்ட் மாதிரி நிறைய இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உன் வேலையை பாருடா டேஸ் போடா. ஏன் உனக்கு வேறு கம்பெனி இல்லையா போய் ஏமாறுறதுக்கு? அந்த வேலையை பாரு. கார்த்திக் ப்ரோ, இந்த மை V3 ஆர்ட்ஸ் மோசடியால் பிற மாநில மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தா அந்தந்த மாநில அரசுகள் தனித்தனியாக நடவடிக்கை எடுக்குமா, இல்லை ஒன்றிய அரசா சட்ட வழக்கங்கள் பகிரவும்? இதுக்கு வந்து EOW. ஓகேவா? EOWங்கிறது பொதுவானது தான், எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கு. இது அந்த மாநிலத்துலேயும் இருக்கும். நம்ம சென்னையிலே இருக்குது, நம்ம எப்படி தமிழ்நாட்டில் இருக்கல இந்த மாதிரி அங்கேயும் இருக்கும். இவங்க இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, நான் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்தந்த மாநில EOW இருக்கும். ஃபஸ்ட் லைக் ஃபஸ்ட் கமெண்ட் மை டியர்
அப்படின்னா மட்டும் எம்டியை விட்டுருவாங்களா? ப்ரேயிங் எவ்ரிடே ஃபார் எம்டி சார். நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். தவறு யார் செய்தாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று, அது எம்டி சக்தி ஆனந்தனை என்றாலும் கூட. ஓகேவா? நானும் பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் இருக்கேன். தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை அனுப்பி தான் ஆகணும். அது உங்கள் எம்டியாக இருந்தாலும் என்ன, யாராக இருந்தாலும் என்னன்னு சொல்ல வராது. பணம் வராது. ரிப்பீட்டடு காப்பி பேஸ்ட்டு. அப்படியே பெயில் கிடைச்சாலும் முன்னாடி மாதிரி பணம் போட முடியாது. நிறைய ரூல்ஸ் இருக்கும். ரெப்பரல் இனி பண்ண முடியாது. ஆப்பே பேன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி அப்படியே விட்டுருவாங்க லோக்கம். மை V3 உறுப்பினர்கள் ஸ்பெல்லிங் ஒழுங்காக தெரியல. தமிழ்நாடு மக்களை தான்ப்பா எல்லோரும் ஏமாத்துறாங்க, பாவம். வாட் நான்சென்ஸ் கார்த்தி. வித்தவுட் KYC they cannot even open bank account or even UPI accounts. Please only say the truth. They can never transfer money even 3 years back without KYC. So saying KYC now is just dubakur excuse. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கேஒய்சிங்கிறது நோ யுவர் கஸ்டமர். உங்களோட வாடிக்கையாளரை தெரிந்து கொள்ளுங்கள். அது அப்படிதான், அதுதான் கேஒய்சி. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, ஆதார், பேன் கார்டு, இது ரெண்டுமே மேக்ஸிமம் போதும். ஆதார் வந்து நம்மளோட ஐடென்டிட்டி ப்ளஸ் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, பேன் கார்டுங்கிறது நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட் நம்பர். அதாவது நம்ம என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதில் கணக்கு வச்சுட்டே இருப்பாங்க. அதான் இந்த கேஒய்சியை சொல்லி இவங்க லேட் பண்ணுறாங்களே, அதுதான் சொல்ல வராங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஒய்சி, வித்தவுட் கேஒய்சி they cannot even ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? கேஒய்சி இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்ல வராங்க. ஆமாம், நம்ம பேங்க்குக்கு போனோம்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன கேட்குறாங்க? ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு ஜெராக்ஸு. முன்னெல்லாம் ஆதார் கார்டு ஜெராக்ஸு இல்லை ஓட்டர் ஐடி, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி. கேஒய்சினாலே ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஐடி தான் இருந்தாலே போதும், ப்ளஸ் ஃபோட்டோ, சைன், இதுதான். ஏன்னா நம்ம பேரில் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து அதுதான் என் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி நம்ம சைனை போட்டு காசு எடுத்துக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கேஒய்சிங்கிறது. இதை சொல்லி எங்களை முட்டாளாக்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல வராரு. நீ என்ன எவ்வளோ நாள் தான் மை V3க்கு முட்டு கொடுப்பையோ, நீ இன்னும் எவ்வளோ நாள் தான் மை V3க்கு முட்டு கொடுப்பியோ. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், டேஸ் போவது நிச்சயம், தற்கொலை லட்சியம் ஏமாறுவது நிச்சயம். இதை படிக்கும்போது நமக்கு அப்படியே ஒரு மனசு பாரம்லாம் குறைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு காமெடியாக இருக்கும். கார்த்திக் பிள்ளை இவ்வளவு டேஸாக இருப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. டேஸிலும் டேஸ். தலா 50 CM ஐடி காசு கோவிந்தா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வாங்கிட்டான். அதனால தான் இப்படி முட்டு கொடுக்குறாரு போல. ஒருத்தர் வெவ்வேறு ஐடி வைத்துக்கொள்ள முடியாதண்ணா. அப்படி வைத்துக்கொண்டால் அந்த எத்தனை ஐடி இருந்தாலும் பிளாக் ஆகிடும். என்ன சொல்கிற நம்ம கேட்கல, உள்ளே போய் கேட்டிருந்துட்டு இதை பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கேன் வி டைரக்ட் திஸ் கேஸ் டு ED டு கெட் ஸ்பீடி ரெக்கவரி ஆஃப் மணி? மிஸ்டர் கார்த்திக் பிள்ளை ப்ளீஸ் சஜெஸ்ட். ED நாடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க, காசை வேகமாக வாங்குறதுக்கு. CM பேமெண்ட் வரும், எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. MDக்கு பெயில் கொடுக்கவில்லை என்றால் எல்லா செய்தி சேனல்களும் தலைப்பு செய்தி, ஓகேவா? ஆனால் அவருக்கு பெயில் கிடைத்த அன்று ஒருவனும் செய்தியில் சொல்ல மாட்டார்கள். இது புரிந்து கொண்டால் நீ மை V3 ஆட்ஸ் மெம்பரே அப்படின்னு போட்டிருக்காரு. 36 கோடி ரூபாய் செலவு செய்து 60 லட்சம் ஆட்களை விளம்பரம் பார்க்க வைப்பதால் நிறுவனத்திற்கு அதிக லாபம் வருகிறது என்று திரு சத்யானந்தன் ஐயா அவர்கள் பேசியுள்ளார். நிறுவனத்திற்குத்தான் லாபம். ஒவ்வொருவரும் 150 ரூபாய்க்கு வீடியோ பார்த்துவிட்டு 60 மட்டுமே நீங்கள் கொடுத்துள்ளீர்கள். எப்படி பார்த்தாலும் நிறுவனத்துக்கு தான் லாபம்.
டுடே எம்டி சார் மெசேஜ். அன்பார்ந்த மை V3 உறவுகளே, நம்முடைய திட்டம் 10,000 கோடி ஆட்டையை போடுவது. அதனால் அசோக் ஸ்ரீநிதி கொடுத்த புகார் காரணமாக வெறும் 2,451 கோடி மட்டுமே நம்மால் சுருட்ட முடிந்தது. நாம் சுருட்டிய பணத்தில் பெரும் பகுதியை அப்ளைனஸ் திருட்டு பசங்களுக்கு கொடுத்து விட்டதால் மேற்கொண்டு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளேன். அதனால் மை V3யில் பணம் போட்டு கிடைக்காதவர்கள் அப்ளைனர் உறுப்பினர்களை செருப்பால் அடித்து தங்கள் பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். நல்லவர் லட்சியம், ஆட்டையை போடுவது நிச்சயம். ஃபஸ்ட்டு நீ செருப்படி வாங்க போகிற. செருப்போடு திருநெல்வேலி வருவோம். அப்ளைனரில் இருக்கிறவங்க மட்டும்தான் கமெண்ட் போட்டு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. டவுன்லைனில் இருக்கிறவன் தான் பாவம், பணமும் கிடைக்காது, என்ன செய்ய போகிறாங்களோ. ஆமாந்தலை அப்படின்னு போட்டிருக்காரு. நீங்கள் தெளிவாக சொல்கிறீர்கள், நீதிமன்றத்தில் தெளிவாக கூற முடியவில்லையா? இங்கே தெளிவாக சொல்கிற நீ அங்கே போய் சொல்லியா அப்படிங்காரு. மக்களுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை சரியாக சொல்லுங்கள். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்கள் பேச்சு தான் இப்போ எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. ஏன்னா என்ன ப்ராப்ளம் பெருசாக இருந்தாலும் நான் நம்பிக்கையில் தான் இருக்கோம் சார். கண்டிப்பாக வருவாங்க, மனசார கடவுளை வேண்டிக்கிறோம். பாருங்க, கண்டிப்பாக 60 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுத்தான் உள்ளனர். நிறுவனத்திற்கு தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் காரணங்களால் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுப்பதற்கு முன்னால் உறுப்பினர்களின் நிலைமை ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது சற்று நோய்வாய்ப்பட்டுள்ளது. ஓஎம் மக்கள் ஃப்ரீயாக உள்ள வந்தார்கள். எம்டி வெளியே வந்து பேமெண்ட் போட்டால் மட்டும் போதும். எம்டி எப்படி இருக்காரு, என்ன சாப்பிட்டாரு, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவர் வெளியே வரணும், பேமெண்ட் போடணும். இதுதான் அவர் சொல்லியிருக்காரு எம்டி. பணத்தாசை பிடிச்சவங்க அப்படின்ட்டு. நான் என்ன இத்தனை 36 மாதம் காசு கொடுத்தல, காசு கொடுத்த நான் என்ன சாப்பிட்டேன், ஏது சாப்பிட்டேன் அப்படின்னு விசாரிக்காமல் அவர் வெளியே வந்து பணம் போட்டால் மட்டும் போதுமா? தேர்தல் நேரத்தில் சம்பள பணம் போடாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? தவறான பணம் என்பதால் போடவில்லையா? எம்டி இஸ் பேக் சம்பவம் இருக்கு. இடைக்கால நீதிபதியாக நம்ம கார்த்திக் சார் வர வேண்டும் என்று கோரி மனு கொடுக்கலாமா? Tell me correctly whether people will get money or not. அதாவது எனக்கு கசகசெல்லாம் பேசாதீங்க. அவர் எம்டி வெளியே வராரோ வரலையோ, அவர் எங்கேயும் போகிறாரு, எங்களுக்கு பணம் வருமா வராதா அதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. கார்த்திக் ப்ரோ, அது ஏன் கம்பெனி டைரக்டர் அத்தாரிட்டி மெம்பர் ஒருத்தர் கூட வீடியோ போட்டு தகவல் சொல்லலை? அவங்க தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டாங்கல்ல, பிறகு அது தகவல் சொல்லுவாங்க. அதான் எம்டியே கடைசி வீடியோவில் சொல்கிறாரு, நான் தலைமுறைவாக இருந்தேன், ஃபோன் பண்ணேன் டைரக்டர்ஸ்க்கெலாம், யாருமே சுவிட்ச் ஆஃப் எடுக்க ஃபோன் பண்ணல, ஃபோன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்க எடுத்தால் தானே நான் ஜிஎஸ்டி கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவரே தலைமுறைவாக இருந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க தலைமுறைவாக இருக்க மாட்டாங்களா? தலைவனே தலைமுறைவாயிட்டா அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் தலைமுறைவாக மாட்டாங்களா? இஃப் அவைலபிள் ஸ்டேட் தி மந்த் அண்ட் டேட் வென் தி பேமெண்ட் இஸ் வில் பி ரெசிவ்டு. அதாவது இவர் என்னமோ சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோ நம்ம வந்து சரியாக கேட்கல, எதுக்கு கேட்டுட்டோம்னு விட்டாச்சு. பட் கேட்டுட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். இஃப் அவைலபிள், இப்போ பணம் கிடைக்குன்னா கரெக்டாக சொல்லுங்கள், மந்த்து அண்டு டேட்டு நாளை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. மந்த்து நாளையும் கரெக்டாக சொல்லுங்கள், எப்போ பணம் வரும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்லுங்கள், அன்றைக்கி என்னைக்கு வரும் அப்படின்ட்டு. நாம் ஏன் செய்தித்தாள்களில் நமது நியாயத்தை பிரசுரிக்கலாமே? பிட் நோட்டீஸ் அடித்து கொடுங்க சார். முதலில் 2 பேர்
கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்று சொன்னீங்க, நேற்று 5 என்று சொல்கிறீங்க. அதாவது சார் முதலில் 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்று சொன்னீங்க. நேற்று என்ன சொன்னார்னா 2 பேர் முதல்ல கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி 5 ஆகிடுச்சான். இப்படி கம்ப்ளைண்ட் வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா இப்போ பெயில் ரிஜெக்ட் ஆகிடுச்சி, 5 மாதமா 5-6 மாதமாக அமௌண்ட்டும் போடல, அமௌண்ட்டும் இல்லை. மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா டவுன்லைன் சிஎம் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. விஜயராகவனும் கார்த்திக் பிள்ளை டேஸும் டேஸ் தொடர்பில் உள்ளதாக தகவல் உண்மை. சார் எனக்கு பின்னால் 10 பேர் சேர்ந்தாங்க, 3 பேர் தான் ஆட் பார்க்குறாங்க, மற்ற யாரும் பார்க்கறதில்ல சார். அந்த 3 பேர்த்துக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த மற்ற 7 பேர்த்துக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு ஸ்கேம்னு, அதனால் அவங்க பார்க்கல, அவ்வளோதான். வேறு ஆல்டர் பண்ணலாம், கம்பெனி கேஸ் கொடுக்க கோர்ட் வேண்டாம்னு ஒன்றும் சொல்லவில்லை. ஓகேவா? கோர்ட் என்ன சொல்கிறாங்க, இது பண்ணியிருக்கான் செய்கிறாங்க. அதாவது இது 2456 கோடி எப்படி வந்துச்சு, எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்வெஸ்ட்டில் பர்சேஸ் முதல் இன்வெஸ்ட் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ பர்சேஸ் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர 87 பேரை சேர்த்துருக்காங்க, இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு காசு போடணும், ஸோ போடாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லலை. அப்போ காசு போட வேண்டியதுன்னு அப்படி சொல்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் புலுட்டி, பெயில் இஸ் கம்பல்சரி, ஜெயில் இஸ் நாட் மேண்டரி. அதாவது பெயில் இஸ் கம்பல்சரி, ஜெயில் இஸ் நாட் மேண்டரி. பெயில் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும், பட் ஜெயிலெலாம் கிடைக்காது. என்ன அர்த்தம் தெரியல. ஏடிஎம்மில் கூட லிமிட் இருக்குது சார். ஆனால் மைவி3யில் ஒரு நபர் பிஎம்மில் இருந்து எந்த பிளானில் இருந்தாலும் உங்கள் வருமான தொகையை 60 ரூபாய் முதல் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் வித்ட்ரா செய்து கொள்ளலாம் அண்ணே. அதாவது ஏடிஎம்மில் காசு எடுக்கணும்னா மினிமம் 100 ரூபா தானே. இதில் வந்து மினிமம் 60லேருந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் சொல்ல வராங்க. அதாவது 60 rupees ஒன்லி ஒன்ஸ், நாட் எவரி மந்த். ஓப்பனிங் மெம்பர் ஓஎம்க்கு மொதல் மாதம் கிடையாது, அவங்க எப்போ வித்ட்ரா எடுக்காங்களோ 60 ரூபா சேர்ந்தோன்னு வித்ட்ரா எடுத்துக்கலாம். அந்த 60 ரூபா எடுத்ததோடு சரி, அவ்வளோதான். திரும்பி 360 ரூபா கட்டினாதான் அவங்களுக்கு வந்து அடுத்த வித்ட்ரா எடுக்க முடியும். ஓகேவா? இந்த பகடை விளையாட்டு மாதிரி தான், நம்ம காசு போட்ட உடனே இன்னொரு காசு வருதுல்ல, அதே மாதிரி தான் மைவி3 போடுறாங்க. 60 ரூபா போட்டு 300 ரூபா 360 ரூபா 300 ரூபா வாங்குறாங்க. 360 ரூபா ஆக்சுவலாக, ஆனால் 300 ரூபா வாங்குறாங்க. அந்த 60 ரூபா இவங்க ஈக்குவல் ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி தான். 360 ரூபானா அதுக்கப்புறம் ஆட் பார்ப்பாங்க, ஒரு நாளைக்கு 7 ரூபானா 30 நாளைக்கு 210 ரூபா நம்ம எடுத்தோம்னா 360 ரூபா ஏற்கனவே கட்டியிருக்கோம்ல. அப்போ மீதி அந்த ஒரு அமௌண்ட் நிற்கிதுல, அது கம்பெனிக்கு லாபம் தான். இப்படி எடுத்துக்கிட்டே இருக்க நமக்கு மேலே இருக்கவங்கள அவங்களாம் சரி அதான் அமௌண்ட் வருதுல்ல, சிஎம்மில் ஜாயின் பண்ணி விடு அப்படின்னு மைண்ட் வாஷ் பண்ணி ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. பெயில் கிடைக்குமா எம்டி சார் வந்தால்தான் எங்களுக்கு எல்லாம் வெடிவு காலமா? யூ ஆர் பெர்ஃபெக்ட் சார். என்ன பெர்ஃபெக்ட்டு? ஃபேக் மேங்கோ. இதில் இருந்து என்ன புரியுதுன்னா, பெயில் தள்ளி போட்டால் மைவி3 மெம்பர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இதை வச்சு கம்பெனி க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க சார். இன்னும் 1 லட்சம் வீடியோ பார்த்து இருக்காரு, எப்படி போட முடியும்? எத்தனை கோடி ஆகும் தெரில. கார்த்திக் ப்ரோ, இவ்வளவு நல்ல கம்பெனியில் நீங்கள் ஒரு ஓஎம் மெம்பர் கூட ஆகலையா என்று நினைக்கும்போது தான் லேசாக நெருடுகிறது. இன்வெஸ்டிகேட்டர் சேனல் இதுலேயே ஒரு ஓஎம்ஐ போட்டு அதுக்கப்புறம் பிஎம்ஐ போட்டு அதுக்கப்புறம் சிஎம்ஐ போடலாம்ல. கரெக்டு தானே?
இப்போ வந்து யாருமே ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. அப்போ இது இப்போ கார்த்திக் பிள்ளை ஜாயின் பண்ண வேண்டியதானே? நீங்கள் சோறு தான் திங்கிறீங்களா இல்லை கார்த்திக் பிள்ளை டேஸ் அள்ளி திங்கிறீங்களா? உனக்கு என்னடா எரியுது? நீ நல்லா தின்னுட்டு இருக்கியே, நீயும் உன் குடும்பமும். டேஸ் பிறந்தவனே, அறிவு டேஸ் இருக்கா? சட்ட வல்லுநர் கார்த்திக் பிள்ளை அவர்களை எம்டியின் வக்கீலாக சேர்த்துக்கொள்ள அனைவரும் கோரிக்கை விடுங்கள். இதை செய்தால் மட்டுமே பணம் வரும், எம்டியும் வருவார். ரிப்பீட்டட் கமெண்டா இருக்கு. வரும் நாட்களில் கண்டிப்பாக நிச்சயமாக எம்டி சார் அவர்களுக்கு பேல் கிடைக்கும். பேலாம். ஜே சவுந்தரபாண்டியன், மும்பை. சார், குருஜி அவர்கள் உறுப்பினர்களுக்கு பணம் போடலாம் அல்லவா? அவர் வெளியே தான் உள்ளார். தயவு செய்து பணம் போட சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டால் நிறுவனத்துக்கு எதிரானவர் என்று சொல்லி விடுவார்கள். ஏண்டா, குருஜி வெளியே இருக்காரு, இல்லை பணம் போட வேண்டியது தானே, எம்டி தான் வரணுமா? குருஜி மேலேயும் கேஸ் இருக்கு. புரியாமல் பேசுறீங்களா முட்டாள்களா? கொஞ்சம் அமைதியாக இருங்க போதும். அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஜி. அப்படி பணம் போட்ட ப்ராப்ளம் ஆகிடுவான். கேஸ் நடக்கும்போது எப்படி பணம் போட முடியும்? ஏண்டா, கேஸ் முடிஞ்சாதான் பணம்னா 4 இயர்ஸ்க்கு காசு இல்லையா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குருஜி வந்து வெளியே இருக்கார். அன்பார்ந்த அப்படின்னு சேனல்லாம் ஆரம்பித்தார். அதான் சத்யானந்தன் உள்ளே இருக்கும்போது குருஜி வந்து களம் இறங்கினார். இப்போ அவரையும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அவர் இந்த ஃபேக்ட் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சேனல் இருந்த எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிட்டு எங்கே போனார் ஏது போனான்னு தெரில. ஆனால் வெளியே இருக்கார், ஜெயிலுக்கெலாம் போகலை. அப்படிங்கிறதுனால அவர் காசு போட வேண்டியதுன்னு அப்படி சொல்ல வராங்க. அப்போது விஜயராவனுக்கு ஒய்சார் பெயில் கொடுக்கல, 60 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுல. கார்த்திக் சார், மை வீத்திற்கு நீங்களே வாதாடலாம் சார். பெயில் கிடைக்கும், ஆனால் பணம் கிடைக்குமா அதை சொல்லு. பெயிலுக்கு எப்படியும் கிடச்சிரும். அவர் ஜெயிலில் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா தீர்ப்பு சொல்லி அதுக்கப்புறமா தானே தீர்ப்பில் தான் சொல்லுவாங்க எத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்கணும்ன்ட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக பெயிலில் இருக்க முடியாதுல்ல. அப்படிங்கிறதுனால பெயில் கிடச்சிரும், பட் பணம் கண்டிப்பாக வருமா வராதா சொல்லுங்கள் அப்படிங்க. இதைவிட துல்லியமாக யாரும் எடுத்து சொல்ல முடியாது. நமது நிறுவனத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று. பாவாண்டா நீ, கார்த்திக் பிள்ளை என்ன சொன்னாலும் நம்புவாய் போல. அசோக் எடுப்பு, உனக்கு ட்ரைனிங் பத்தலை. உன் கதறல் எனக்கு பத்தவில்லை, இன்னும் அதிகமாக கதற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆமாண்டா, யாரை சொல்கிற? என்ன சொன்னாலும் நம்புறேன்டா. கேக் மேங்கோ, கார்த்திக் பிள்ளை கதை நல்லா சொல்லுவான், அதை கேட்டுக்கிட்டே தூங்குங்க, தூக்கம்தான் வரும், பணம் மயில கூட வராது. அசோக் சொன்னா கதையாக கேட்டியா? ஃபேக்டு. அவன் சொன்ன கதையில் தான் எம்டி உள்ளே இருக்கான். அது கதைன்னு எங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால தான் நாங்கள் நம்பலை. காப்பி பேஸ்டா? திருட எப்போ ஒத்துக்கிட்டான் தான் செய்து திட்டுன்னு? கரெக்ட், ஃபேக்கு தான். அசோக் ஒத்துக்க மாட்டான். டேய் பைத்தியக்காரா, நல்லா போன எங்கள் லைஃப்பில் அந்த அசோக் நாய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இந்த நிலைமை இருக்கும். இப்போ தப்பு செய்யாத அவர் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் தலையில் நாங்கள் மண்ணை வாரி போட்டிருக்கோமா? அவன் ஏன் எல்லா யூடியூப் சேனல்களையும் கதறான்? நீங்கள்லாம் ஏன் இங்கே வந்து கதறீங்க? எல்லாம் எங்களுக்கு தெரியும் ராஜா. கம்பெனி மேலே தப்பு இல்லைப்பா. அதை கேஸ் ஃபைல் ஆகி பெயில் தராமல் இருக்காங்க. பாவம், பணம் அவன் கொடுக்க வேண்டியதில்லை, எம்டி தான் கொடுக்க வேண்டும். கார்த்திக் பிள்ளை இவ்வளவு டேஸாக இருப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. ஸ்ரீமதி கேஸில் இவன் எவ்வளோ பெரிய டேஸ் பணத்துக்காக
டேஸ் கூட தின்னுவான். தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பட்டமான போய் பேசுவான். நியூ சிஎம் மெம்பர் சார், 1 month கூட அமௌண்ட் எடுக்கலை. எப்போ இப்போ கேஸ் கொடுங்க, 15 நாட்கள் பணம் வந்துடும், இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம்தான். ப்ரோ, அவர் சைடு நீட் டு a good lawyer to proceed like after Surya in Jai Bhim movie. Actually 60 lakh people they are traveling only opening number. So 60 lakhs members are only benefits in this company without any investment as you said. So we need to argument like this. Wait to the next hearing. Moreover, they can withdraw money only one time 60 rupees. But the money of their wallet should be increased every day 5 rupees. For example, OM will watch continue 90 days. Means he will get 90 into 4.5 equal 405 rupees. Once he upgraded to BM means he will get 7 rupees per day. And also he can withdraw all of the wallet money. Now I am not sure about how many BMs are there. But I am sure BM people also benefits a lot because only 36 rupees purchase for face care pack. They are eligible to withdraw every month. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, 60 லட்சம் பேர் ஓன்லி ஓப்பன் மெம்பராக தான் இருக்காங்க. 60 லட்சம் பேர் இந்த கம்பெனியில் பெனிஃபிட் ஆனவங்க. அதாவது முதலீடே பண்ணாமல் பெனிஃபிட் ஆனவங்க அந்த 60 லட்சம் பேர். ஓகேவா? இப்போது அந்த 60 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு வீடியோ பார்த்தா 5 ரூபா சம்பாதிக்கிறாங்கல்ல, அது 90 நாளைக்குனா 405 ரூபா வருது. இந்த 405 அவங்க எடுக்க என்ன பண்ணணும்னா 360 ரூபா பிஎம் பிளானில் சேரணும். சேர்ந்தால் 405 ரூபா ஃபுல்லாக எடுத்துருவாங்க. அப்போ அவங்க ஃப்ரீயாக இருந்தாலும் அவங்களுக்கு 60 ரூபா மாதத்துக்கு கிடைக்குது. 360 ரூபா கட்டினாலும் மாதத்துக்கு 405 இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. பட் நாங்கள் சிஎம் டவுன்லைன் சிஎம் 1,21,260 ரூபா கட்டு ஒரு மாதம் கூட எடுக்கலை அப்படின்னு சொல்ல வராங்க. எனக்கு கீழே ஆளை சேர்த்துட்டு அவருக்கு பதில் சொல்ல முடியல, ஒரு பேமெண்ட் கூட வாங்கலை. உங்கள் கஷ்டமே சொல்லாதீங்க, பேமெண்ட் போட்டுட்டு பேசுங்க. நீங்கள் சொல்கிறது கேட்டு வெறுத்துருச்சான். புரிஞ்சுக்கோங்க, பேமெண்ட் ஃபஸ்ட்டு போடுங்க சார். ஷியோர், ஆகஸ்ட் 15 பெயில் கம். பெயில் தரலனா சாவ்ரியானி. ஆகஸ்ட் 15 கோர்ட் லீவ்டா தற்கொலை பாய்ஸ். ஆகஸ்ட் 15 பெயில் வரும்னு சொல்கிறாங்களா? பெயில் ஷியோர், ஆகஸ்ட் 15 பெயில் கம். கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 பெயில் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 15ங்கிறது கவர்மெண்ட் ஹாலிடே, சுதந்திர தினம். 60 லேக் என தப்பாகக்கூடிய யூஓடபிள்யூக்கு எதிராக அனைவரும் மனு கொடுங்கன்னு சொல்லலையே. அதானே. In your words, we believe that your mind, our MD will get bail soon. கேஸ் எங்கே போகுதுன்னு தெரியல, ரொம்ப நீளமாக இருக்குது. அரசு மக்களுக்கான அரசாக இருந்தால் நிறுவனத்தை நடத்த வழிவிடும், நல்லதே நடக்கும். ஐயா, எதிர்தரப்பு வாதம் கேட்காமல் தீர்ப்பு கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டாங்க. வாசிச்சதுலாம் இவரோட தரப்பு தான், மைவித்தியாட்ஸ் தரப்பு தான் வாசிச்சிருக்காங்க. எதிர்தரப்பு வாதத்தை வாசிக்க மாட்டேங்காங்க. ஆனால் ஜட்ஜ் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. 2 சைடு தரப்பை கேட்டுட்டு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. வாழ்வது எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம், சாகும் பொழுது நன்றாக சாக வேண்டும், மனதில் வைத்துக்கொண்டு பேசவும். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு கொலை மிரட்டல் மாதிரி தான். மனதில் வைத்துக்கொண்டு பேசவும் அப்படின்னா ஒரு த்ரெட்டன் பண்ணுறாரு. யோ, நம்ம எப்படி வேணால் வாழலாம், ஆனால் சாகும்போது நல்ல சாகு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதைத்தான் சொல்கிறேன். சார் நீங்கள் சொல்கிறீங்க, பட் தமிழ் செல்வி சொல்லலையே. பாருங்கள், மைவி3 தற்குறிம்புலாம் எப்படி இருக்காங்கன்னா தமிழ் செல்வியா.
ஜட்ஜை தமிழ்ச்செல்வின்னு பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, ஒரு மரியாதையே இல்லாமல். மாண்புமிகு தமிழ்ச்செல்வின்னு சொல்லலாம், இல்லை ஹைகோர்ட் நீதிபதி தமிழ்ச்செல்வின்னு சொல்லலாம். அந்த மரியாதைக்கு அது அந்த இப்போ அமைச்சர்னாலே மாண்புமிகு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜட்ஜுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். பட் மைவி3 தற்கொலைக்கு அதெல்லாம் தெரியாது. மைவி3 ஓப்பன் பண்ணால் ஒரு நல்ல குறிப்பு வரும். அது போல் ஒரு நாள் ஆப்ஸ் என்ன ஒரு நேம் சார், நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிறீங்க. நீங்கள் மைவி3 ஆர்ட்ஸ் சார்பாக கோர்ட்டில் போய் ஆஜராகி எம்டிக்கு பெயில் ரிலீஸ் பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தானே. இங்கே பேசி யூடியூப்பில் பேசி என்ன பண்ணுறது? யூடியூப்பில் எல்லோரும் தான் பேசலாம், அங்கே போய் பேசணும்ல. கார்த்திக் பிள்ளை பேசியதே திரும்ப திரும்ப பேச வேண்டாம், வேற இருந்தால் தானே பேச. உங்கள் எம்டிக்கு பெயில் கிடைக்காது, உங்கள் பணம் நாமோ. இவரோட வாயவே பார்த்துக்கிட்டு இருங்க, வயிறு நிறைஞ்சிடும். அண்ணா, தங்களை தொடர்பு கொள்ள முயன்றேன், முடியவில்லை. பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக தகவல் தெரிவிக்க வேண்டும். வேலை பழுவால் உங்கள் அழைப்பை எடுக்க முடியாமல் போயிருக்கலாம், தாங்கள் வாட்ஸ்அப் செய்யவும். நெக்ஸ்ட் வாய்தா எப்போ சார்? ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக். சிஎம் அமௌண்ட் வரும்னு நம்பிக்கையே போச்சு. ப்ளீஸ் நாங்கள் போட்ட அமௌண்ட்டை எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுங்க. நான் 2 மந்த்ஸ் தான் எடுத்திருக்கேன். அமௌண்ட்டு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்கள். 2 மந்த்ஸ்னால் 13 வச்சுக்கலாம். 26,000 தான் எடுத்திருக்காராம்ப்பா. மீதி கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா. நாம தான் ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக எம்டிக்கு பெயில் கிடைத்து விடும். உண்மை என்ன, ஒரு வாய்தா முடிஞ்சு அடுத்த பெயில் கிடைக்கும். சார், நம்ம மக்கள் பாதிக்கலை அப்படிங்கிறது எப்படி கோர்ட்டில் நிரூபிக்கிறது? சார், அந்த போலீஸ்காரர் கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கிட்டா அப்படியே அவனோட பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளவு பணம் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். Yesterday you said 150, today you said 60. Why are you blabbering? You want to make video only. This shows that you have not done any kind of proper investigation. நேற்று என்ன சொல்கிறாருன்னா, ஓஎம் மெம்பர்ஸ் ஒரு நாளைக்கு 150 சொன்னாங்க நினைக்கிறேன். அது எல்லாம் சொன்னாங்க 150 எப்படி வரும்? மினிமமே நம்ம எவ்வளோ தான் ஒரு நாளைக்கு 5 ரூபா பார்க்கணும்னா இப்போ மாதத்துக்கு 150 தான் 30 நாளைக்கு. அப்போது அதில் 60 எடுக்கணும். 60 ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். மீதி அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா 360 ரூபா கட்டி தான் எடுக்க முடியும். அதான் நேற்று வந்து 150 சொன்னார், இன்றைக்கி 60 சொல்கிறாரா, மாற்றி சொல்கிறாரு. என்னத்தை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களோ அப்படிங்காங்க, தற்கொலை. டெய்லி உங்கள் வீடியோ எதிர்பார்க்குறேன். முதல் வாரத்தில் அசோக் ஸ்ரீநிதி மேல் 7,600க்கும் மேற்பட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தோம், இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன்? திருடின வீட்டுக்காரன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தான். மனு கொடுத்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இது உண்மையாக பொய்யான்னு முதல்ல விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. இத்தனை பேரும் கொடுத்து 1 மாதம் ஆக போகுது அப்படிங்கிறனால ஆக்ஷன் எடுக்கலை. அப்படிங்கிறதுனால டுபாக்கூர் கம்பெனிக்கு அதாவது ஸ்கேம் கம்பெனிக்கு சப்போர்ட்டாக இத்தனை பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் அப்ளைனர்ஸ் அப்படின்னு அவங்க ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதுக்கு பாருங்கள், இதுக்கு ஒரே வழி, அவங்க ஸ்டோர் ரூம் போய் எல்லோரும் பொருட்களை வாங்குங்க. அப்போ தான் அவர் வரும்போது சந்தோஷப்படுவார், நமக்கு பணம் ஈஸியாக கிடைச்சிடும். பொருட்களை வாங்குங்க, அப்போ தான் பணம் ஈஸியாக கிடைச்சிடும்.
ஆமாம், அப்போ தான் ஸ்டோரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் காலியாகும். ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். அதுக்கு தான் இவ்வளோ உருட்டு. இது இந்த மைவித்திய தற்கொலைக்கு புரியலை. ஏன்னா